ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நாம் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அது கூட 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட 2 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நச்சு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இதிலையே தண்ணி விடும். மஷ்ரூம் நம்ம சேர்த்தோடனே தண்ணி விடும். அதையே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளருங்கிற அளவில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் சேர்த்து நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா அருமையாக உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதே அளவில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.